ஊபி. நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊபே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊபினா உடன்பிறப்பு. இதுவே பாதி ஆச்சரியங்களுக்கு தெரியாது. அப்ப ஊபினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? சார் வணக்கம். வணக்கம். திமுக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை உருவாக்குறோம். ஜென்னிசெட் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க அண்ணா அறிவாலயத்தில். அதில் பேசின எல்லாருமே கொத்தடிமைகளாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுவோம், நாம் அனைவரும் கொத்தடிமைகள், 200 ஊபி என்பதற்கு பெருமைப்படுவோம் சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்ன சார்? மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. நோ ப்ராப்ளம். வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, ஏத்துக்கிறீங்களா சார்? அதில் உண்மை. ஆனால் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை தவிர. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இப்போ இந்த மாதிரி மாநாடு போடு, ஜென்சிக்கு மாநாடு அறிவாலயத்தில் போடும்போது இந்த அடிப்படை புரிதல் திமுக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டின்னு வந்து நான் கொத்தடிமைன்னு பேச விட மாட்டாங்க. இது மல்லாக்கப்படுத்தி தானே வானத்தை நோக்கி காரி உமிழ்ந்து கொள்வது. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள். எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இட்ஸ் டூ பேட். என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள்? ஜென்சி கிட்ட நீ எப்படி போவ? அவங்க பேசுகிறவங்க நான் கொத்தடிமன்றான், ஊப்பின்றான். ஒரு ஆள் பேசுனேன் சார், வாரிசு அரசியல். ஆமாம், நாங்கள் வாரிசு அரசியல். நீங்கள் பழைய பாதையில் தான் போகிறீங்க. இது உருப்படாது சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த காரியத்தை திறம்பட திமுகவை தனக்கு தானே செய்து கொள்ளும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. திமுகவோட ஓட்டு பேங்கே வந்து சிறுபான்மையும் பட்டியலினமும், இந்த ரெண்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மாதிரி எங்கள் கட்சியோட தோற்றமே இருந்தது. இந்த தோற்றத்தை அவன் பிஜேபிக்காரன் பிளான் பண்ணி, வழியே கிடையாது, அந்த ஜோசப் விஜயை விடு, பட் விஜயை வரக்கூடாது, ஜோசப் விஜயை கூட்டிகிட்டு வான்னு ஜோசப்பை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏசுநாதரை பிடிச்சிட்டு வந்து நடுவில் நிப்பாட்டி எல்லாத்தையும் சுற்றி விட்டானுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா கீழ்த்தரமா மிக மோசமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறாங்க. கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 15 நாள் ஆன உடனே இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரும் எதிர்கட்சியினுடைய தலைவரும் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு பாத்தீங்களா 15 நாட்டுல தமிழ்நாட்டுலன்னு கேக்குறாங்களே. இந்த கேள்வியை தானே நம்ம கடந்த 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த 5 வருஷமா கோமால இருந்தாங்களா? இல்ல ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்கார்வா. அப்ப அன்னைக்கெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 15 நாள்ல வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து கெட்டு போயிருமா? அப்ப இதெல்லாம் எந்த மாதிரி வாதம் இது? அப்பெல்லாம் இல்ல இது வந்து பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப ஃபேக் நேரேட்டிவ்லாம் செட் பண்ணனது யாரு? வேதவள்ளி. அவன் மாறா இதை நியாயப்படுத்துறான். நீங்க பேசுறத அவன் நியாயப்படுத்துறான். ஆமா, நாங்க வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தான், குடும்பமா அரசியல் பண்றோம்னு ஸ்டாலின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார். அதையே புதுசா வரவனை வச்சு பேச வைக்கிறீங்க. இது எப்படி போவோம் அடுத்த தலைமுறை கிட்ட? ஒரே டைலாக், ஆள் மட்டும் வேற. கட்சியில் டிஆர்பி ராஜா கூட்டிட்டு வந்தீங்க, முடிஞ்சு போச்சு கதை எல்லாமே. அவன் கேட்கணும், உங்களை கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கணும். காரணம் கேட்காத அரசியல். அக்கௌண்ட் வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல அண்ணே 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 உங்க 200 ரூபாய் வந்துருண்ணே, உங்க 200 ரூபாய் வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க. நம்மள டாக்டரா, இன்ஜினியரா, ஏதோ ஒரு யூகேல, ஏதோ ஒரு நாடுல 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம். தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஆமா, நான் வாரிசு அரசியல்ன்ற வார்த்தை அவங்க வரலாமா?
கொத்தடிமையா இருப்போம் அப்படின்னு கைது கூறாங்களே சார். அவங்க கட்சியிலேருந்து கூட்டின்னு வந்திருக்க கட்சிக்காரனோட குழந்தைங்க அவங்க தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் திமுகவில் இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வாய் வந்து ஆமாம் நம்ம வாரிசு அரசியல் நியாயப்படுத்துது. காரி உமிழ வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நீ நியாயப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்? We are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். கரெக்டாக இன்னொரு நியாயப்படுத்துதல் வரும். வாரிசாக இருக்க ஒரே காரணத்துக்கு எனக்கு வாழ உரிமை இல்லையான்னுவாங்க. உனக்கு வாழ உரிமை இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னான்னா மற்றவனுக்குலாம் வாழ உரிமையே இல்லைன்ற மாதிரி தானே நீ நடந்துக்கிற, வாய்ப்பை கொடுக்குறேன். இளைஞரணின்னு போட்டு இருக்கிறது எல்லாருமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் வந்து கட்சியில் ஏற்கனவே மந்திரியா எம்எல்ஏ எம்பியா வந்து பாழ்ந்துன்னு கொட்டப்பட்டவனோட பிள்ளைங்க. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? தடுக்கிறாங்க, ஜென்சி மீட்டப்ப தடுக்கிறாங்க, 3 நாளா தடுத்தாங்க, கடைசியா அண்ணா அறிவாலயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கதை விட்றாங்க, நான் நம்ப தயாரா இல்லை. நீங்கள் விஜய்க்கு பண்ணதை உங்களுக்கு இன்னைக்கு பண்ணுறாங்கன்றீங்களா? அந்த சாமர்த்தியெல்லாம் இந்த அரசு கிடையாது இப்போதைக்கு. பாதி மண்டபம் அவங்க மண்டபங்க. தமிழ்நாட்டில் பாதி மண்டபம் திமுககாரர்களுக்கு சொந்தமான மண்டபம். உங்க கையிலே வச்சுக்கிட்டு என்ன நாடகம்? ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வசதி இருக்குது. உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? புதுசாக ஒரு பையனை கொண்டு வரீங்க, நேற்று வந்த குரூப்லேருந்து ஒரு பையனை கொண்டு போகிறீங்கன்னா அவன் எப்படி செயல் பண்ணுவான்? அப்போ இதுக்கு ஒரு வயமீடியாவை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 2 தலைவர்கள், ஒரு செயற்தலைவர் ஒரு தலைவர், அவர் வழிகாட்டுதலில் இவர் செயல்படணும். அங்கே தான் அவன் ஜென்சி காப்பான். உன் வழிகாட்டுதல் தான்டா பிரச்சனையே, நீ தான்டா பிரச்சனையே. உன் வழிகாட்டுதலை நான் இருக்கிறதுக்கு நீயே இருந்துட்டு போ. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோங்க. விஜய் ஒன்றும் மேனிப்புலேட்லாம் பண்ணலை. மேனிப்புலேட் பண்ணிலாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியாது. அது வந்து வாக்களித்த மக்களையும் இளைஞர்களையும் குறைச்சி மதிப்பிடக்கூடிய அபத்தமான ஒரு எண்ணம் அது. திமுக மேனிப்புலேட் பண்ண முயற்சிக்குதுன்றது உண்மை. ஏன்னா இவங்க காப்பி அடிக்கிறாங்கல்ல, ஒரிஜினலாக இல்லையாங்க இவங்க கிட்ட. ஜென்ஸின்றது வாங் கான்செப்ட் இல்லை, அது அவன் கான்செப்ட். கலர் ஜெராக்ஸ் ஆனால் பிளாக்ல வந்துருச்சு, அவ்வளோதான். சரி, நீ மேனிப்புலேட் தான் பண்ணுற, சரியா சொன்னீங்க. யூ ஆர் ட்ரைங் டு அட்டெம்ப்டிங் டு மேனிப்புலேட் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது. பெரியார தலைவரா ஏத்துக்கிட்டு நீங்க கொத்தடிமைன்னு சொல்றீங்கன்னா அதுவே எவ்வளோ அசிங்கங்க. அந்த வார்த்தை அங்கே இருக்க மேடையில் இருக்க தலைவர்கள் ஏன் அலோவ் பண்ணுறாங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவரும் சொல்லுவோம் கொத்தடிமை என்று பெருமை, ஆனா இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்றத கேள்வி. வேணா கெட்டுப்போ, எல்லாரும் சார்பாக நீ எதுக்கு பேசுற? அப்போ புரிதல் அங்கே. அப்போ என்ன நீ சொல்லி கொடுத்து அவனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்ச? ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட போகும்போது கொத்தடிமைன்னா காரி துப்ப மாட்டான், அது எப்படி ஒத்துப்பான்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்க